வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவில இருந்து புதுசா ஒரு கிரேவியா எப்படி மாத்தலாம், ஒரு குருமா டைப்ல ஒரு கிரேவியா எப்படி மாத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நான் காலையில இட்லிக்காக வச்ச சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு இவ்வளோ மிச்சமாயிடுச்சு. நம்ம காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ மீதமாயிடுச்சு. சிக்கன் பீசஸ்லாம் காலி ஆயிடுச்சு. சும்மா கொஞ்சமா 1-2 பீசஸ் மட்டும் இருக்கு இதுல. இப்போ இந்த குழம்பு வந்துட்டு நைட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு வேணும் அப்படின்னா பத்தாது. இந்த குழம்பு கண்டிப்பா இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ எதுக்குமே பத்தாது. இப்போ இந்த மிச்சமான சிக்கன் கிரேவி வச்சு நம்ம இன்னொரு புது கிரேவியா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காவை சேர்த்திடலாம். அதுல இது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. ஒரு 3 கிராம்பு சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போறேன். அதனால இதுல நான் எந்த காரமும் சேர்த்தல. உங்களுக்கு ஒருவேளை இன்னும் காரமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஒரு 2 வரமிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் விழுதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்மூத்தா. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க போதும். நான் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நான் காரத்துக்கு வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் தான் போட போறேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரம், அதனால நான் 3 மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அரைக்கிறதுக்கு வரமிளகாய் சேர்த்தியும் அரைக்கலாம், அப்படியும் நீங்க செஞ்சுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சதும் இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்திடுங்க. இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாயோட காரமும் இந்த எண்ணெயில எல்லாம் இறங்கட்டும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீதமா இருக்கிற இந்த குழம்பை வந்துட்டு ஊற்றிடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது சேர்த்திடுங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அதையும் அதுல விட போறோம். குழம்பு இந்த பாத்திரத்திலயும் கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல விட்டுலாம். அதே மாதிரி இந்த மிக்சி ஜார்லயும் கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல விட்டுருங்க. நம்ம இதுல தேங்காய் சேர்த்திருக்கோம், பொட்டுக்கடலை சேர்த்திருக்கோம், கசகசா சேர்த்திருக்கோம். அதனால இது வந்துட்டு திக்காகும். குழம்புல நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருப்போம். அந்த டேஸ்ட் பார்த்துட்டு பத்தாததுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு இது கொதிக்க விட்டு இறக்கணும்னா நம்மளோட லெஃப்ட் ஓவர் கிரேவில இருந்து ஒரு புது கிரேவி, ஒரு குருமா டைப்ல ரெடி ஆயிடும். இதை மூடி வச்சிடலாம். நல்லா பாயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கம்மி ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம குக் பண்ண போறோம். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃப்ளேம் லோ பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே கொதிக்க விட போறோம். நம்ம போட்டுருக்கிற இந்த தேங்காய் அந்த மசாலா பொருள்லாம் நல்லா பச்சை வாசனை போய் இந்த குழம்போட அப்படியே சேர்ந்து ரெடி ஆகணும்ல, அதுக்காக நம்ம வந்துட்டு இதை 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இது இப்படியே வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்பு கொதிச்சிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். பரோட்டாக்கு அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. அதனால இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். நீங்க திக்னஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான லெஃப்ட் ஓவர் சிக்கன் குழம்புல இருந்து ஒரு சூப்பரான சிக்கன் குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் இல்ல, இது எம்டி சால்னா அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஆனா சிக்கனோட ஃபிளேவரோட சூப்பரா இருக்கும் இந்த குருமா சாப்பிட்றதுக்கு. நீங்க எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு எதுக்கும் நல்லா இருக்கும் இது. அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவில இருந்து ஒரு அருமையான குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வந்துட்டு உங்களுக்கு பரோட்டாக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல சிக்கன் கிரேவி மிச்சமாயிடுச்சு, யாருக்குமே பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது நீங்க லெஃப்ட் ஓவர் கிரேவில இருந்து செஞ்சீங்க அப்படின்னு யாரும் நம்பவே மாட்டாங்க.
செம்ம டேஸ்டியான இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.